வணக்கம். மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் மாட்டுப் பொங்கல் விழா இன்று கோலாகலம். கால்நடைகளுக்கு பூஜை செய்து உணவு அளித்து பொதுமக்கள் வழிபாடு. ஐயன் திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் இன்று மரியாதை. சென்னை காமராஜர் சாலையில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். புலவர் படிக்கராமுக்கு 2025ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருதை இன்று வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 2024ஆம் ஆண்டிற்கான அண்ணா விருது உள்ளிட்ட 9 விருதுகளை விருதாளர்களுக்கு வழங்கி கௌரவிக்கிறார். பூக்கும் புன்னகை ஒவ்வொன்றிலும் மனம் நிறைகிறேன். தமிழ்நாடு அரசின் இலவச பொங்கல் சேலையில் மாளவிகா ஐயர் பதிவை பகிர்ந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள இறைச்சி கூடங்கள் இன்று மூட உத்தரவு. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. அவினியாபுரம் ஜல்லிக்கட்டில் 19 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்த கார்த்திக் நிசான் காரை பரிசாக வழங்கிய அமைச்சர் மூர்த்தி. சிறந்த மாடுபிடி வீரர் திவாகர் அவர்களுக்கு 15 காளை. 15 காளைகளை அடக்கி 2வது இடம் பிடித்த குன்னத்தூர் அரவிந்த் திவாகருக்கு பைக் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் சென்னை சங்கமம் நம்பவூர் திருவிழா கிராமிய கலைஞர்களுக்கு ஒரு நாள் ஊதியம் 5000 ரூபாயாக உயர்வு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. அரசியலில் முதல் முறையாக நேரடியாக பெரியாரை எதிர்த்த சீமானுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி பாராட்டு. சீமான் பேசுவது தமிழ்நாட்டிற்கு நல்லது எனவும் துக்ளக் இதழின் 55வது நிறைவு விழாவில் பேச்சு. சொல்ல முடியாது. அரசியல்ல முதல் முறையா பெரியார நேரடியா எதிர்த்ததுக்காக அவரை நான் பாராட்டுறேன். ஏனென்றால் பெரியார் என்பது யாருமே ஒன்றும் கூறக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனிதரே இருக்க முடியாது. அதை பத்திரிகை துறையில உடைச்சதுச்சோ இப்ப சீமான் அரசியல்ல உடைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு நல்லது. எந்த ஒருவரையும் எடப்பாடி பழனிசாமியிடம் அரசியல் தலைவருக்கான நோக்கமில்லை, பாஜகவும் அதிமுகவும் சேர வேண்டும். 2021இல் வந்த வாய்ப்பை தவறவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி எனவும் ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து. வேண்டும் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. ஆனால் எடப்பாடி மாதிரி ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு எப்படி இந்த இணைப்பை ஏற்படுத்துவது என்பது எனக்கு புரியல. ஏனென்றால் நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான ஒரு நோக்கே இல்லை. எல்லா அரசியல் தலைவர்களோடும் நான் பேசியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் திமுக ஆட்சிக்கு வரும்போதும் குற்றங்கள் 2 மடங்கு அதிகரிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பலவீனமான தலைவர் எனவும் ஆடிட்டர் குருமூர்த்தி விமர்சனம். எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. 1-2%, 5%, 10% கிடையாது.
2 மடங்கு. அதே அதிமுக ஆட்சி வரும்போது அது குறையும். திமுக ஆட்சி வரும்போது மதியம் அதிகமாகும். குற்றங்களுக்கும் ஒரு கட்சிக்கும் தொடர்பு இருக்கு. மகர ஜோதியையொட்டி சபரிமலை பொன்னம்பலமேட்டில் ஜோதி ரூபமாய் காட்சியளித்த ஐயப்பன். 3 முறை ஜோதி வடிவில் காட்சியளித்த ஐயப்பனை கண்டு பக்தர்கள் பக்தி பரவசம். கேரள மாநிலம் பந்தளம் அரண்மனையில் இருந்து ஊர்வலமாக சபரிமலைக்கு எடுத்து வரப்பட்ட திருவாபரண பெட்டி. ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்த தந்திரி. இந்திய கடற்படைக்காக தயார் செய்யப்பட்டுள்ள INS சூரத் உள்ளிட்ட அதிநவீன 3 கப்பல்கள் மும்பையில் இன்று நடைபெறும் விழாவில் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை தினமே நாட்டின் உண்மையான சுதந்திர தினம் என RSS தலைவர் மோகன் பகவத் சர்ச்சை பேச்சு. சுதந்திரம் அடைந்திருந்தாலும் அது செயல்படுத்தப்படவில்லை என்றும் கருத்து. உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவை முன்னிட்டு 3வது நாளாக திரிவேணி சங்கம் பகுதியில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் புனித நீராடி கைகளில் ஆரத்தி எடுத்து பக்தியுடன் வழிபாடு. சங்கராந்தியை முன்னிட்டு வட மாநிலங்களில் களை கட்டிய பட்டம் விடும் விழா. ஏராளமான வெளிநாட்டினர் பட்டம் விட்டு உற்சாகம். இந்தியா அயர்லாந்து மகளிர் அணிகள் இடையிலான ஒருநாள் போட்டித் தொடர். 2 போட்டிகளில் இந்தியா வெற்றி பெற்ற நிலையில் ராஜ்காட்டில் இன்று நடைபெறுகிறது கடைசி போட்டி. நடிகை கீர்த்தி சுரேஷின் தலைப்பொங்கலில் கலந்து கொண்டு சர்ப்ரைஸ் கொடுத்த தாவேகா தலைவர் விஜய். பொங்கல் பானையில் விஜய் பச்சரிசி சர்க்கரை போடும் காட்சி இணையத்தில் வைரல்.